மூமெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி வழக்கமாக நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, பிளேயருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா உடனே ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க, சம் ஸ்ப்ரே மாதிரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி பண்ணுவாங்க. 4 விளம்பரம் வந்தப்புறம் அந்த பிளேயர் வந்து ஃபீல்டில் போயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, ஏதோ மசாஜ் பண்ணுறது தான் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஃபீல்டு, ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இப்போ நிறைய கண்ட்ரீஸில் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகள் அதாவது ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இருக்கிற சில்ட்ரன்ஸு யார் யாருக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு கவனித்து அவங்கள ஃபுல் டைமாகவே இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி அவங்கள ஒலிம்பிக் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் வந்து நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்குறாங்க. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்பான்சர்ஸ் வர்றது, எம்ப்ளாய்மெண்ட்டு, மணி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸும் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைக்கு, நம்ம நாட்டில் இருக்கிற டேலண்ட்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஸ்போர்ட்ஸில் நல்ல நம்ம கண்ட்ரியில் வந்து மேலே வரும். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஸ்பெஷலைஸ் டு ட்ரீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸ்போர்ட்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்? எல்லா ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஃபைட்டிங், இது அந்த மாதிரி எல்லா இது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாங்க இல்லைங்களா. நம்ம ஒவ்வொரு ரீஜன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சில, இப்போ கலரி, சிலம்பம் அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று ஒன்றா இப்போ வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்குமே ஃபிசியோதெரப்பி ஒரு பங்கு வகிக்குது. என்ன மாதிரி பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபீல்டில் இன்ஜுரி ஆனால் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்த நிமிஷம் அந்த பர்சன் வந்து ஃபீல்டுக்கு போயிடறான்னு வச்சுக்கோம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி, அதாவது ஆடுகளத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி, ஆடுகளத்தில் இருக்கிறப்ப திருப்பி ஆடி முடித்தப்புறம் வர்றது, இது இல்லாமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸில் ஃபிசியோதெரப்பி ரோல் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயர் இருக்கார், ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார், இல்லை கிரிக்கெட் பிளேயர் இருக்கார். அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஃபிட்னஸ் இருப்பாங்க, ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அந்த ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டெக்னிக்கலாக அந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி த்ரோ பண்ணணும், எங்கே காலை வைக்கணும், எங்கே ஃபோர்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ட்ரெயினர்ஸ் வந்து எல்லா மசில்ஸும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஃபிட்னஸ் வந்து எல்லா மசிலும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இது பண்ணும். அப்போ ஃபிசியோதெரப்பி எங்கே பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு முட்டியை வச்சு, ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு வச்சுக்கோங்க, முட்டியை வச்சு கிக் பண்ணுறது தான் அவங்க முட்டியோட மசில்ஸ் தான் அவங்களுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த மசிலில் குவாட்ரிசெப்ஸ்னு இருக்குது. குவாட்ரிசெப்ஸ் இந்த தொடை மசில். இந்த தொடை மசிலை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஆனால் அதே சமயம் லாஸ்ட்டு 10 days அந்த முட்டி வந்து லாக் ஆகிறதுக்கு குவாட்ரிசெப்ஸ் வந்து போய் லாக் பண்ணணும். அந்த லாக் ஆகலை அப்படின்னா அது வந்து குவாட்ரிசெப்ஸ் லேகுமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு சடனாக ஒரு பக்லிங் மாதிரி ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இதை வந்து ஒரு ட்ரெயினரோ ஒரு கோச்சோ கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த பிளேயரை படுக்க வச்சு என்னென்ன இப்போ காலுக்குன்னா காலை மட்டும் அசஸ் பண்ணுறதில்ல, ஸ்பைனு, பேக்கு, முட்டி, பாதம் எல்லாத்தோட மசில்ஸும் அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணி இந்த மாதிரி குவாட்ரிசெப்ஸ் லேக், இந்த மைன்யூட்டாக அது இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இருக்குன்னா அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த மசில் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த பிளேயர் வந்து ஒரு சடன் ஜர்க்கி மூமெண்ட்ஸில் நிற்கணும் அப்படின்னா அவரால் முட்டி பக்கில் ஆகாமல் நிற்க முடியும். நிற்க முடிச்சதுன்னா அந்த லிகமெண்ட்ஸ் வந்து இன்ஜுரி ஆகாமல் தடுக்க முடியும். அந்த மைன்யூட்டாக செகண்ட்ஸில் அவர் ஹோல்டு பண்ணுறப்ப அவரோட கிக் பண்ணுறதோ இல்லை ஸ்டெபிலிட்டியோ நல்லா இம்ப்ரூவ் ஆகிறப்ப அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும், அவருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதனால் அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும், ஒவ்வொரு மசிலுக்கும், ஒவ்வொரு பிளேயருக்கும் மாறும். ஸோ அதை அசஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பின்னு ஒரு ரோல். அடுத்தது ஃபிசியோதெரப்பி ஸ்போர்ட்ஸில் என்னங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். நன்றி.